ப்ரோ இது என்னண்ணா ப்ரோ? நான் எப்படி ப்ரோ இங்கே வந்தேன்? ஏன்னா நீ செத்துட்ட, அதான் இங்கே வந்திருக்க. நான் ஹெவனில் வேலை பார்க்குறேன், காலக்கணக்கு டிபார்ட்மெண்ட்டில். உன் ஆய்க்காலம் முழுக்க முன்னாடியே நீங்கள் வந்துட்ட. அதனால் உனக்கு ஒரு ட்ரூத் ஆர்டர். உண்மையை சொன்னா மறுபடியும் பூமிக்கு அனுப்பிச்சிருவேன். போய் சொல்லிட்டேன்னா உன்னோட ஆய்க்காலம் பூமியில் அடுத்து பிறக்க போகிற குழந்தைக்கு ஆடாயிரும். நீ என் கூட வந்துடுவேன். உன்னை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும். இங்கே வேணா ரொம்ப பார்க்காத, நம்ம பழைய கஸ்டமர் வீடு தான். ரொம்ப நாளாக நான் ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருந்தேன். அந்த பொண்ணு என்னை பார்த்துட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணுதான்னு தெரில. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த பொண்ணு கடந்து போன கோடி பசங்களில் நீயும் ஒருத்தன் தான். அந்த பொண்ணு ஒன்று லவ்வெல்லாம் பண்ணல. ஏன் அவ்வளோ அவசரம்? பைக்கில் இருக்க அவ்வளோ ஸ்பீடாக போனால்? அதை உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் டேட் சூஸ் பண்ணிக்கிறேன். நீ டேட் சூஸ் பண்ணால் மட்டும் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? எனக்கு எல்லாம் தெரியறாங்க. நான் சொன்னல, அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம். அதான் பைக்கில் ஸ்பீடாக. லாஸ்ட் சான்ஸ் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். இங்கே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ பண்ண நல்லதுன்னு என்ன நினைக்கிற? நான் பண்ணதுலேயே நல்ல விஷயம்னா என் அக்காட்ட திரும்பி பேசினது தான். ஆனால் அது கூட நானாக பேசலை, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மூலியமாக நடந்துச்சு. ஹலோ தம்பி, அக்கா ஹஸ்பண்ட் பேசுகிறேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எதுக்கடா சாப்பாடு கீழே போட்ட? அவன் இடத்துக்கு நான் கூப்பிட்றா. யாரா? அதான் எங்கள் அக்கா ஒருத்தன் எடுத்துகிட்டு போனால. என்ன ப்ரோ லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க? அறிவில்லையா ப்ரோ உனக்கு? சாரி ப்ரோ. என்ன ப்ரோ சாரி? டேய் பசிக்குதுடா, வாடா வீட்டில் போய் சாப்பிடுவோம். நானும் சாப்பிடலாமா? அப்போது நாளைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது. ஆமாம் ப்ரோ. நான் வேணா உங்களுக்கு அமௌண்ட் ரெடி பண்ணி தரவா? நீங்கள் எப்படி ப்ரோ ரெடி பண்ணுவீங்க? நான் பசங்க இருக்காங்க ப்ரோ, நான் அந்த பக்கம் ரெடி பண்ணுறேன். நீ உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து ரெடி பண்ணுங்க. அதான் கேட்டுக்கிருக்கேன் ப்ரோ. டேய் நான் பசங்க கால் பண்ணி காசு ரெடி பண்ணுவேன். டேய் மச்சான், எல்லாத்தையும் கேட்டு பார்த்தேன், எவனும் கொடுக்கல. இவரை வேற கூப்பிட்டு உட்கார வச்சுட்ருக்கோம். என்ன பண்ணுறதுனே தெரிலடா. ஒரு வழி இருக்குடா. இல்லது அக்காட்ட கேட்போம். நான் கூட பேசுகிறேன், நீ பேச வேணாம். அக்காட்ட ஃபோன் பண்ணி கொடுறா. அப்போ இன்னும் அவட்ட நீ பேசிட்டு தான் இருக்க. அவன் எனக்கு பண்ணிட்டு போனதுக்கு உனக்கு அதான் முக்கியம். விட்றா.
என்னமோ பண்ணி தொலைங்க போங்க. அது ஒன்றும் இல்லை ப்ரோ, அது வந்து ஹலோ அக்கா, நவீன் பேசுகிறேங்க்கா. அக்கா ஒரு 2000 ரூபா பணத்தை எடுத்துக்கா. பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஆள் பார்த்தான். அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை ப்ரோ. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது ப்ரோ. நான் இந்த மாதிரி தான் ப்ரோ ஒரு பிள்ளையை லவ் பண்ணேன். ரீசனே இல்லாமல் என்னை விட்டு போயிட்டா ப்ரோ. 2 மாதம் கழிச்சு பார்த்தா இறந்தே போயிட்டா ப்ரோ. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஆமாம் ப்ரோ, செத்துட்டா. என் ஃப்ரெண்டு பேச்சை கேட்டுட்டு நானும் ஒரு தியாகி மாதிரி சுற்றிட்டு இருந்தேன் ப்ரோ. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு கேன்சர்னே தெரியும் ப்ரோ. அதுக்கப்புறம் என்னை எவ்வளோ விரும்பியிருப்பான்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் ப்ரோ தெரிஞ்சு. அதான் ப்ரோ, நெருக்கமாக இருக்கும் எல்லாத்தையும் நம்மக்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை ப்ரோ. நம்ம கூட நெருக்கமாக இருக்கிறதே காரணம் தான் ப்ரோ. டேய் மச்சான், அக்கா காசு அனுப்பிட்டாங்கடா. டேய் நான் வரல. அது ஏடிஎம் கார்டு அங்கே இருக்குது, அதை எடுத்துகிட்டு அவர் கொண்டு பஸ் ஸ்டாண்ட் ஏற்றி விட்டுரு. சரி பார்ப்போம். 2 மாதம் கழிச்சு பார்த்தா இறந்தே போயிட்டா ப்ரோ. ப்ரோ, நெருக்கமாக இருக்கும் எல்லாத்தையும் நம்மக்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை ப்ரோ. டேய் மச்சான், அக்கா காசு அனுப்பிட்டாங்கடா. ஹலோ, நான் அந்த காசு திருப்பி கொடுத்துருவேன். ஏதோ பேசணும்னு சொன்னியா? இல்லைக்கா, நீ பண்ண தப்பு இல்லை, நான் பண்ணதான் தப்பு. நான் அப்படி பண்ணிடக்கூடாது. சாரிக்கா. மாமா கிட்டே சாரி சொன்ன சொல்லிடு. இந்த பூமியில் ஒவ்வொரு மனுஷன் செய்கிற ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்குது. அது மாதிரி அந்த ஸ்டேஞ்சர் பர்ஸை தொலைச்சதுனால தான் நீ உங்கள் அக்காட்ட பேசின. அந்த சாப்பாடை கீழே போட்டதுனால தான் பசியோடு இருந்த அந்த நாய் சாப்பிடுச்சு. ஆனால் நீ பண்ண ஆக்ஷன் எல்லாமே நல்லதாக தான் இருக்குது. அதனால் உன்னை நான் பூமிக்கு அனுப்புகிறேன்.